ஒரு எடிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன வழி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கைட் ஃபார் எடிட்டர்ஸாக இருக்கும். பிகினராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி வந்து யாரும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் க்ரோத் ஆகலை அப்படி இருக்கணும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஒரு கேள்வியாக இருக்குன்னா, யோகேஷ் நீ வந்து எப்படி வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுற, ஓகே, பட் இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், எடிட்டிங் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா, ஸோ ஹியர் கம்ஸ் மை ஸ்மால் ஒரு 2-3% ஆஃப் மை லைஃப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைமில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் சங்கீத ஸ்வரங்கள். I'm about to skip this shit. Skip. But when does this game get fucking good? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கேட்டிங்கன்னா நான் பண்ணாத விஷயமே கிடையாது வச்சுக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் இங்கேருந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சினிமா, கிச்சி அது இது கோயில்கள் வாட் எவர் இட் மே பி. ஸோ எடிட்டிங் எல்லாத்தையும் போய் வந்து காலை வச்சு அடிபட்டு வெளில வந்ததுனால ஐ எம் ஷேரிங் தோஸ் ஸ்டப்ஸ். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2016 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம ஏன் ஒரு எடிட்டராக ஆகக்கூடாது, நம்ம ஏன் சேனல் கிரியேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் வந்து 2018 கிரியேட் பண்ண நினைக்கிறேன். 17 சரியாக தெரியல. ஸோ கிரியேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா யார் எடிட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே நம்ம எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி நம்ம எப்படி எடிட்டிங் கற்றுக்க முடியாது, நம்ம போயிட்டு வந்து ஏதாவது அனிமேஷன் கிளாஸஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி இங்கே எங்கே அனிமேஷன் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போய் பார்த்தேன். எங்கள் அப்பாவை கூட கூப்பிட்டு போனேன். ஸோ என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக வந்து பண்ண முடியல. லைக் வந்து எங்கள் டேடால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. பிகாஸ் எங்கள் அப்பாவோட சேலரியோட 2x அதிகமாக இருந்தது அவங்க கேட்குற ஃபீஸ். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஸ்டக்காக இருந்தேன். என்கிட்ட கம்ப்யூட்டர் பிசியும் கிடையாது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நான் பேப்பர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதர் ஸ்டெப்ஸ் நைட்டில் வந்து நோட்டீஸ் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேட் சம் இன்கம். ஸோ அந்த இன்கம் வச்சு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பிசி வந்து வாங்கினேன். ஸோ அந்த பிசி கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த கதை. எனக்கு அப்போல்லாம் வந்து தெரியாது இந்த மாதிரி வந்து பிசி பில் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ எனக்கு கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் கை. நான் அப்போ தான் என்ட்ரு ஆகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், எங்கள் ஏரியாலாம் ஒரு போஸ்ட் விட்டுருப்பாங்க, இந்த 6000 ரூபாய்க்கு வந்து கம்ப்யூட்டர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டோ சம்திங். அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணி ஆரம்பித்தேன். அதில் தான் என்னோடய ட்ரேடிங்கில் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் உங்களுக்கு இப்போ ஒரு பிக் ஒன்று போகிறேன். அந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃபோன் இருக்கும், சிஓசி கேம் ஆட்ருக்குமே உடஞ்சிருக்கும். அது பக்கத்தில் ஒரு பிசி ஒன்று சின்னதாக இருக்கும், தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுது ஜஸ்ட் 6000 ருபீஸில். ஓகே, ஃபஸ்ட்டு அது வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், அனிமேஷன் கிளாஸஸ் போகலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து போய் பார்த்தேன், அஃபோர்டபுளாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை விட்டேன். சரி நம்ம எப்படி கற்றுக்கிறது எனக்கு ஐடியாவே சுத்தமாக இல்லை. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சாரத்தில் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஐ மீன் இங்கே பாண்டியில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன், நானே போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது அந்த இன்ஸ்டியூஷன் போகிறேன். எனக்கு செம காமெடி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலைல பேப்பர் போடுவோம்ல, அந்த ஆஃபீஸுக்கு நான் காலைல பேப்பர் போடுவேன். தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் 3 பேப்பரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி மேலே தூக்கி போடுவேன். அதே அனிமேஷன்ஸ் இடத்துல போயிட்டு நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண நான் நினச்சிட்டும் பார்க்கல. ஸோ அங்கே போயிட்டு நான் முடிஞ்ச அந்த ஸ்லிப் வந்து போகிறேன், நேம் 8 பாயிண்ட்டு. ஸோ அங்கே போய்ட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க எனக்கு இந்த ட்ரேடிங்கே வருது. எடிட்டிங் வந்து எப்படி போடணும்னு வந்து என்ன சொல்லித்தராங்க. லைக் வந்து அடோப் ப்ரீமியம் ப்ரோ, அடோப் ஃபோட்டோஷாப் CS6, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் நம்ம போயிருந்தேன். 3 வீக்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் CS6 அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பேனர் டிசைன் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷப்லாம் பண்ணுவோம் தெரியுங்களா. ஸோ ப்ரீமியம் ப்ரோலாம் கற்றுக்கிட்டு மேஷப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் பண்ண மேஷப் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ இருக்கா தெரியல. ஸோ தலை அஜித்தோடைய வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணி வந்து மேஷப் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலாம் வந்து ஆட் போடுவாங்க, அதெல்லாம் வந்தால் மாசாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பண்ணுவோம் அப்போ கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் நான் வந்து ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிக் கொடுத்து நீ இதை பண்ணு அதை பண்ணு. ஸோ எப்படின்னா வந்து அந்த அனிமேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் வரும். அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்து இதை கற்றுக்கோ, இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு தே வில் மேக் இன்கம். தப்பு கிடையாது, ஓகே தான். பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்றும் புதுசாக சொல்லித்தராத மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போகிறதுக்கே வந்து 6 months இல்லை 8 months மேலே தான் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே போகும் அப்படின்ட்டாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் என்னடா இது, ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கு
இத்தனை நாள் இருக்குமா? எஸ், இட் வில் டேக் டைம் தான். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நல்ல ஸ்கில் இருக்க பர்சன் இருக்கும்போது லைக் நான் போன அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸே எனக்கு க்ரோத் தெரியுது. அப்போயே நமக்கு இதை பண்ண மாட்டேன்னா தே வாண்ட் டு ஏர்ன் மணி ஃப்ரம் மீ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் பண்ணிட்டு கற்றுக்கிற கொஞ்சம் விஷயத்த வச்சு வந்து என்ன பண்ணேன்னா, ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொன்ன மாதிரி ப்ரீமியம் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு இப்போ எடிட் பண்ணுவியா கேட்டிங்கன்னா எஸ், அப் டு ப்ரீமியம் ப்ரோ எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டோட்டலி அவுட்டு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜர்னி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு எடிட்டரோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எப்படி அவங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சரை காண்டாக்ட் பண்ணலாம், எப்படி வந்து மணி ஜென்ரேட் பண்ணுறத பற்றி தான் நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃபைன், ரொம்ப அவ்வளோ பேசிட்டேன். ஐ திங்க் ஸோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. This video is sponsored by Yokesh University. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எடிட்டராக ஏர்ன் பண்ணணும் வந்து கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்படி கேளு. ஒரு இன்ஸ்டா பேஜும் ஒரு யூடியூப்பும் வந்து கிரியேட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு எடிட்டிங்கே தெரியாதுன்னா என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அதுக்கு உங்களோட மைண்ட் செட் இருக்கணும். ஓகே, நான் எடிட்டர் ஆக போகிறேன், எனக்கு இதுதான் வந்து ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி. இல்லை இது என் சைடில் என் காலேஜ் போயிட்டு சைடில் நான் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு மைண்ட் செட் மெயினாக இருக்கணும். இருந்தால் தான் எடிட் பண்ண முடியும், இல்லை சத்தியமாக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிரியேட் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடிட்ஸை வந்து போடுங்க. இப்போ லெட்ஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. இல்லை சும்மா ஒரு லென்த் வீடியோ, இப்போ என்னோட வீடியோ லென்த் வீடியோ சும்மா தான் இருக்கும். அது ஜஸ்ட் க்ராப் பண்ணுங்கள், அதை எடிட் பண்ணுங்கள், சும்மா போஸ்ட் பண்ணுங்கள். சம் சாம்பிள்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு அனுப்புங்க. இப்போ லெட்ஸே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சொன்ன மாதிரி சேனல் கிரியேட் பண்ணுறீங்களா, செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணால் இன்ஃப்ளூயன்சர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்கள் எடிட் பார்த்தாலே தெரியணும், பிடிச்சிருக்கணும். அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ லெட்ஸே இப்போ நான் இருக்கேன், இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி இதுமாதிரி நான் வந்து ஒரு எடிட்டர், உங்களுக்கு எதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நான் எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா சொன்னால் மட்டும் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வந்து இல்லை மனசு கொடுத்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க மாட்டார். யூ வாண்ட் டு ப்ரூவ். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளே போயிட்டு பாயணும். ஓகே லைக் அவங்க மனசுக்குள்ளே போயிட்டு பாயணும். ஓகே லைக் இவருடைய எடிட் சொன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ எனக்கு இவரை விட்டா எதுவும் பண்ண முடியாதுன்ற நிலைமை வந்து யார் சாமி இவன் எங்கேருந்து வந்திருக்கான் அந்த இன்ஃப்ளூயன்சர் யோசிக்கணும். அப்போ என்ன பண்ணால் யூ நீட் டு கிவ் சம் ஃப்ரீ எடிட்ஸ். ஒரு 3-4 எடிட் வந்து பண்ணி சாம்பிள் அனுப்புகிறோம். ஓகே, இதெல்லாம் என்னோட எடிட்ஸு, அதுக்கு நீங்கள் பேமெண்ட்லாம் வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணும்போது அந்த இதெல்லாம் போட்டு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பண்ண சூப்பராக பண்ணும்போது, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் 8:8 சூப்பர் வேறு லெவலு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் வந்து என்னுடைய எடிட்டர் எப்பயும் வேறு லெவலு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியான விஷயம் கொடுக்கும்போது இன்ஃப்ளூயன்சர் பிடிச்சிடும். அந்த எடிட்டரை வந்து விடணும்னே தோணாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஈஸியாக கேட்டிங்கன்னா கஷ்டம்டா. அது கிடையாது தான், ரொம்ப கஷ்டம் தான். பட் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபர்ட் போடணும். ஆஸ் எடிட்டராக வந்து சும்மா ஒரு நம்ம நினைக்கிறமே கிடையாது. யூ நீட் டு ஸ்டேட் அண்ட் யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். இங்கே காமெடிஸ் எதாவது போடலாமா, இங்கே டெக்ஸ்ட் போடலாமா, வேறு என்ன பண்ணலாம். ஏன் இது ஒரு கஷ்டமான விஷயந்தான். பட் கஷ்டப்படாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எடிட்லாம் பண்ணுறீங்களா, ஃபைன். ஸோ அடுத்து வந்து ஓகே, இப்போ நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 எடிட் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எபிக் மூமெண்ட்ஸ், ஸோ ஆதி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எடிட்ஸு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ். ஸோ எனக்கு இப்படி தான் வந்து பேட்டர்னாக வந்து கிடச்சாங்க. ஸோ ஒரு எடிட்டரும் ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எடிட்ஸ் எடுத்துட்டா அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம், ரஷித் எடுத்தால் அவர் நாய்ஸ் வந்து அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாப்பில், இப்போ ஆதி வந்து அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாப்பில். அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ஸ் தான். ஸ்டைல்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ லென்த் வீடியோ ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ ஸ்டைலில் பண்ணுவாங்க. அப்புறம் சம்டைம்ஸ் நான் வந்து இந்த மாஸ் டைப்பாக ரீல்ஸ் பண்ணுவோம்ல, அதுவும் டைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எடிட்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாமே உங்களால் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா எஸ், சில பேரால் முடியும், பட் சில பேரால் முடியாது. ஸோ இதுதான் வந்து விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எடிட்டர் ஆகிட்டேன், ஒரு இன்ஃப்ளூயன்சரை காண்டாக்ட் பண்ணிட்டேன், நான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக எடிட் பண்ண போகிறேன், எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக நான் சொல்கிறேன் எவ்வளோனா, இப்போ வந்து என்னோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். நம்ம சேனலில் ஷார்ட் ரீல்ஸ் பார்க்குறீங்களா, அதுக்கு 50 காசு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, லென்த் வீடியோ, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டர் போகிற எஃபர்ட் போட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
லென்த் வீடியோ 10 to 40 மினிட்ஸ் இருந்தால் ஒரு 500 600, இல்லை 20-30 மினிட்ஸ் இருந்தால் 1000-1500. இப்போ என்னோட 1 hour வீடியோ இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி வந்து ரேட்டுக்கு பே பண்ணணும். பட் 1 கோடி நீ பார்த்த அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 ஃபுட்டேஜஸ் மேலே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ லைக் சம்வாட் அந்த மாதிரி டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜஸ். பட் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா அந்த 200, 250, 500 தம்ப்நெயிலுக்கு ஒரு 50 rupees இப்படி பண்ணிங்கன்னா அந்த இன்ஃப்ளூன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா யூடியூப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்கம் தான். ஆனால் ரெகுலராக வீடியோ போட்டாங்கன்னா ஈ கேன் அஃபோர்ட். பட் என்ன மாதிரி வந்து பாதியாக போட்டாங்கன்னா இப்போ என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் சம்பளத்தோட சேனல் இன்கம் கம்மி தான். அது அவுட் ஆஃப் ஐ மீன் என்னுடைய யூடியூப் இன்கம் விட எடிட்டரோட இன்கம் அதிகம் தான். ஆனால் அது அவுட் ஆஃப் டாபிக்கே விட்டுலாம். ஓகே ஸோ சொன்ன மாதிரி வந்து ஷார்ட்ஸுக்கு ஒரு 200, லென்த்துக்கு ஒரு 500 or 1000 பேஸ்ட் ஆன் டியூரேஷன், தம்ப்நெயிலுக்கு ஒரு 50. ஓகேவா, இதோட டாபிக் வந்து முடிஞ்சுதா? அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு எடிட்டராக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கணும். லைக் கரெக்ஷன்ஸ் 4 வாட்டி 5 வாட்டி 6 வாட்டி சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. பக்காவாக இருந்துடணும். அப்போ தான் வந்து இன்ஃப்ளூன்சருக்கு புரியும், ஓகே இந்த பையன்கிட்ட அமிச்சா இவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக வச்சுருவான், வீடியோ வந்து புட்டு வச்சுருவோம் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து குவாலிட்டியாக இருக்கணும்ல. ரைட், இப்போ என்னோட லாஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுறீங்க எடிட்டருக்கு வந்து 8 ஆஃப் எடிட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போலாம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டர் போடுற ஃபோர்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப மெயினாக பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர் வந்து ஒரு இன்ஃப்ளூன்சருக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும். அது ஏன் வந்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அவருக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்றது நமக்கும் தெரியும். அதேமாரி ஒரு எடிட்டராக எவ்வளோ சம்பாதிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவராலையும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் காய் ரஷீத் வந்து பார்த்தீங்கன்னா மேட் மீ இன்வாய்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு மட்டும் அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கான்னு நான் சொல்கிறேன். ஐடின்னு சொல்ல நினைக்கிறேன். நான் போயிட்டு ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2024 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். என்ன வீடியோனா ஆண்ட்ராய்டோட வீடியோ. அந்த வீடியோ 8ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 எண்ட் வரைக்கும் earned almost 14,600 rupees 2024. ஓகே, என்ன ஓகே ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். மாதம் 20,000 30,000 சம்பாதிக்கலாம் இருக்காங்க. எஸ், நம்ம சேனலுக்கு மட்டுமே வந்து நான் சொல்கிறேன். இது ஏன்னா வந்து என்னுடைய சேனலில் வந்து வீடியோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், இல்லை வந்து 2 weeks ஒன்ஸ் அப்படி தான் இருக்கும். வாட் இஃப் யூ மேக் டெய்லி வீடியோஸ்? ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபியூச்சரில் டெய்லி பண்ணால் இதை பற்றி நாங்கள் வந்து டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுவோம் நினைக்கிறேன். அண்ட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் earned almost 10,000 rupees. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா earned almost 25,000 rupees. நன்றி. ஸோ எடிட் வித் நாய்ஸ் வந்து 25,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் he made more than 40 வீடியோஸ் நினைக்கிறேன், சரியாக தெரியல. பட் யூ வில் கெட் த டேபிள் காலம் இன்வாய்ஸ் எவ்ரிதிங். இந்த இன்வாய்ஸ் கொடுக்கும்போது ஓகே இந்த எடிட்டர் வந்து பக்காவாக பண்ணுறாப்புல, வீடியோ அமிச்சேன் இன்வாய்ஸ் கொடுத்தாப்புல, அது பேமெண்ட் எவ்வளோ எல்லாமே சூப்பராக பண்ணு. அப்போ எனக்கு என்ன தோணும், எனக்கு இந்த மாதிரி எடிட்டர் வந்து உடவே தோணாது. இன்கேஸ் நாளைக்கே வந்து ரஷித் வந்து இல்லை கேஸ் பண்ண எடிட் பண்ண முடியாது எடிட்டர் போயிட்டு அப்படின்னு போனான்னா தென் அகைன் நான் ஐ நீட் டு சூஸ் another எடிட்டர். ஆனால் நான் வந்து மனசில் ஒன்று கேட்பேன். என்ன கேட்பேன்னா இந்த ஏண்டா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் மட்டும் நல்லே போதுமா ப்ரோ எடிட்டராக வந்து ஏர்ன் பண்ணிடலாம்னு கேட்டிங்கன்னா எஸ், இதுவே ஒரு நல்ல இன்கம். இப்போ என்னோட சேனலில் மட்டும் எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு 4 இன்ஃப்ளூன்சர் பிடிச்சிட்டு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூன்சர் வந்து வீக்லி 2 வீடியோ ஆச்சு கண்டிப்பாக போட்டுருவாங்க, இல்லை 2 weeks ஒன்ஸ் ஆச்சும் ஒரு வீடியோ போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் 4 வாரம் இருக்குது, 4 வாரத்தில் நீங்கள் வந்து 2 4 6 8 வீடியோ நீங்கள் இது பண்ணல, 8 5 45. ஸோ 500 ரூபா நீங்கள் வந்து ஒரு லென்த் வீடியோ வாங்கலையே 4,500 ரூபா. ஸோ இது வந்து நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்து ஒரு 3 hours இல்லை 4 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே கேன் மேக் சம் குட் மணி. நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, பட் அதை விட எக்ஸ்ட்ராவான டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃப்ளூன்சர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூ கைஸ் கிரியேட் ஓன் யூடியூப் சேனல். ஸோ எடிட்டராக ஒரு சேனலில் வந்து உங்களுக்கான ஒரு பிராண்டை வந்து உருவாக்குங்க. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து யூடியூப் இன்கம் ஜெனரேட் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம், ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்போ டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும், நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஏன்னா எடிட்டருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, ரைட்? ஸோ இப்போ இந்த அலைட் மோஷனு கேப் கட்டு அது இதுன்னு இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பீக் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் இஃப் யூ கேட் சம் ஆடியன்ஸ், இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் வந்து ஒரு மென்டாராக உருவாயிட்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், நீங்களும் அது மாதிரி சம்பாதிக்கலாம், அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் வந்து அதில் ஒரு ஆடியன்ஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் போஸ்ட் வீடியோ லைக் நான் வந்து இது மாதிரி வந்து எடிட்டிங் வந்து சொல்லித்தர போகிறேன், ஐம் கோயிங் டு செல் மை கோர்ஸ். இல்லையா, ட்ரேடிங்கில் கோர்ஸ் விற்றா தப்பு, ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கைஸ் கேன் மேக் சம் குட் பண்ணி அழகாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுங்கள். லைக் இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு எடிட்டர் டார்க் எடிட்ஸ் வச்சிங்கன்னா darkedits.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே யூடியூப் சேனல் நேமு, இன்ஸ்டாகிராம் நேமு, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் கொடுத்து பக்காவாக ஒரு கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபோட்டோஷாப் CS6 கற்றுக்கணுமா, கேப்கர் கற்றுக்கணுமா, அலைட் மோஷன் கற்றுக்கணுமா, டெம்ப்ளேட்ஸ் வேணுமா, பேஜ் வேணுமா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக வந்து போட்டு இதுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 1500, ப்ரீமியம் ப்ரோக்கு ஒரு 2000 அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணால் நீங்கள் இப்படியும் வந்து மணி மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மணி சூப்பராக வந்து ஜெனரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் காட்டணும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வாய்ஸஸ் ஏன்னா. ஸோ அந்த வாய்ஸ் வச்சு நீங்கள் வந்து கோர்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு உங்கள் கோர்ஸ் ரெக்கார்டிங் வீடியோஸாக கொடுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் அப்படி வந்து மூவ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு எடிட்டராக மினிமமாக எனக்கு தெரிஞ்சு there are a lot of people earning more than 30,000 வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வந்து பர் மந்த்துக்கே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான எஃபோர்ட் அந்த எடிட்டர் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ அது இல்லாமல் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் விஷயமா இருக்கேன். ஸோ கன்க்ளூஷன் நம்ம வந்து போயிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் மை எடிட்டர் மேக் சம் மணி வித் மை சேனல். நான் ஓப்பனாக சொல்லிட்டு எவ்வளோ தான் வந்து எடிட்டருக்கு பே பண்ணுவேன், அதுக்கு மேலேயோ கீழேயோ அப்படி நீங்கள் பண்ணுற வேலைக்கு இங்கே கரெக்டான அமௌண்ட்டை வாங்கினீங்கன்னா இட் வில் பி ஸ்மூத் அண்ட் குட். ஸோ அதேமாதிரி இந்த வீடியோக்கு வந்து 3 பேருக்கு நான் வந்து ஷவுட் அவுட் கொடுக்குறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Epic Moments, which is Adi, PGS Beast and Dark Edits and Noise, Edit with Noise. ஸோ 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஷவுட் அவுட். ஸோ கண்டிப்பாக இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மற்ற யாராவது எடிட்டராக வந்து அப்கமிங்கில் வரீங்க, இல்லை வந்து நான் க்ரோ ஆக போகிறேன், எனக்கு எடிட் பண்ணி ஒரு ஐடியாலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக வந்து இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, ஐ திங்க் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து இப்போ எடிட்டிங் எப்படி பண்ணணும், இ-காமர்ஸ் எப்படி பண்ணணும், இன்கேஸ் இஃப் ஐ கெட் சம் நாலேஜ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூன்சர் இல்லை ஏதாவது ஒரு பர்ஃபெக்டான பர்சன் கிடச்சா அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வீடியோஸாக எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து யோகேஷன் கிடைக்கிறதுக்கு அப்கமிங் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மேபி அதுக்கான பர்சன்ஸ் நான் பிடிக்கணும். இன்கேஸ் எனக்கு கிடச்சா கண்டிப்பாக யூ கைஸ் வில் கெட் எவ்ரி திங். லைக் ஒரு எடிட்டர்னா எப்படி வந்து ஸ்டார்டிங் பேஸில் ஆகும், இப்போ ட்ரேடர்னா எப்படி ஆகணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம சைட்டில், அந்த மாதிரி. ஸோ இதான் கேஸ் கன்க்ளூஷன் போயிடலாமா? ஸோ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் கிரியேட் பண்ணுங்கள், ஒரு இன்ஃப்ளூன்சரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரீல்ஸு லாங் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுங்க. த ஃபஸ்ட் வே யூ மேக் மணி. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட யூடியூப் இன்கம் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா யூ கேன் மேக் ஈஸிலி குட் மணி. ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லைக் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஜஸ்ட் லாஃப் அட் மீ when I மேக் அ வீடியோ. எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, லைக் வந்து சிரிப்பாங்க. நான் மனசு நினச்சிப்பேன், நீ வேலைக்கு போய் 30 நாள் சம்பாதிக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் 4 வீடியோவில் போட்டேன் எனக்கு 10,000 5,000 இன்கம் நினச்சிட்டு போயிருப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கூட இருக்காங்களோ அவங்கள மட்டும் வச்சுங்க. இஃப் சம் ஒன் இஸ் கம்மிங் அண்ட் லாஃபிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது கிரிஞ்சு பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து நல்லா கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. நீங்கள் வெளில போனீங்க, எனக்கு தேவையில்லை, யார் இருந்தாலும் சரி. அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து உங்கள் ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் வந்து இது பண்ணுறான் மற்ற நட்டுறான்னா நீங்கள் அங்கே இருந்தீங்க வச்சுங்க டம்ப் ஆகிட்டு உட்காந்துருவீங்க அங்கே. ஓகே, இது நம்ம ஸோ நினச்ச மாதிரி போகாதோ அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடிட்டராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஒரு எடிட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க நல்லா இருக்கலாம், ஓகேடா இது கொஞ்சம் கரெக்ஷன் இது இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, அந்த ஃப்ரெண்டுக்கோ இதெல்லாம் ஒரு எடிட் ஆடி என்னடா பண்ணுறேன், இதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஸோ ரிமூவ் நெகட்டிவ் பீப்புள்ஸ் ஆல்வேஸ். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். ஸோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் கோர்சஸ்லாம் உங்களோட எடிட்டிங் கோர்சஸ்லாம் வந்து சொல்லிவிடுங்க. ப்ரீமியம் ப்ரோ, கேப்கட்டு, லைட் மோஷனு, எஃபெக்ட்ஸு, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸு எல்லாத்தையும் போட்டு அது ஒரு கோர்ஸாக இல்லை பண்டிலாக அந்த மாதிரி வந்து கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மூலியமாகவும் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சுனா இந்த வழிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்கம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளாம் அது அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்லுவோம். ஐ திங்க் அவுட் ஆஃப் டாபிக் இந்த மாதிரி கன்வென்ஸாக உங்களுக்கு ஓகேவான்னு வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். மேபி நான் இது மாதிரி நான் நிறையா ஸ்டோரிஸ் வச்சுருக்கேன் அண்ட் எப்படி மூவ் பண்ணுறத ஒரு பிளான் வச்சுருக்கேன்.
உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.